பரபரப்புகளுக்கும் தேவைகளுக்கும் மத்தியில் இழந்தவை இயற்கை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் நாம் உணவு விஷயத்தில் கவனம் செலுத்துகிறோமா? நாம் உண்ணும் உணவோடு சேர்த்து நஞ்சையும் உண்கிறோம் என்கிறது ஓர் அதிர்ச்சி ஆய்வறிக்கை. இன்று மருந்து கடையும் உணவு விடுதியும் அருகருகில். மருந்து உண்டுவிட்டு உணவு சாப்பிடுவது அல்லது உணவு உண்டுவிட்டு மருந்து சாப்பிடுவது என்கிற அவலம். தொலைநோக்கு பார்வையில்லாத வேளாண்மை திட்டங்கள். பசுமை புரட்சி என்ற பெயரில் வெளிநாட்டு ரசாயன உரங்களை நம் நிலத்தில் பாய்ச்சினோம். அது இன்று நம் இரத்தத்தில் பாய்ந்துள்ளது. எப்படி நடந்தது இந்த தவறு? இதற்கு என்ன தீர்வு? இயற்கையை பாதுகாத்து நம் எதிர்கால சந்ததிக்கு ஆரோக்கியமான வாழ்வளிப்பது எப்படி? செயற்கை உரங்கள் இந்தியாவிற்குள் வந்தது எப்படி? ரெண்டாவது உலகப் போரில் நிறைய கம்பெனிகள் வெடி மருந்து தயாரிச்சுது. போர் முடிஞ்ச பிறகு வெடி உப்பு தயாரித்த கம்பெனிகளுக்கு லாபம் வர்ற வழி கிடையாது. அவர்கள் விஞ்ஞானிகளை கேட்டான். விஞ்ஞானி சொன்னால், வெடி உப்பு தயாரிக்கிற ஆலைகளில் அமோனியான்னு ஒன்று தயாரிக்கிறீங்க, இந்த அமோனியாவை பயன்படுத்தி செடிகளுக்கு உரம் தயாரிக்கலான்னு சொல்லி கொடுத்தான். ஆகையினால் இந்த வெடி உப்பு கம்பெனிகளுக்கு லாபம் வரணுங்கிறதுக்காகவே நிறைய ரசாயன உரங்களை தயார் பண்ணாங்க. அதில் தான் அமோனியம் சல்பேட் வந்தது, அதில் தான் யூரியா வந்தது, அதில் தான் டிஏபி வந்தது, அதில் தான் பொட்டேஷ் வந்தது. இதெல்லாம் இந்த அரபு நாட்டில் இருக்கிற எண்ணெய் கிணறுலேருந்து எடுத்த பெட்ரோல்லேருந்து நேப்தான்னு ஒரு பொருள் வருது. அந்த நேப்தாவை பயன்படுத்தி தான் இந்த சல்பேட் யூரியாலாம் தயார் பண்ணுறாங்க. ஆகையினால் அரபு நாட்டு கிணறுகளை அமெரிக்கா கையில் எடுத்துக்கிட்டு அதில் கிடைக்கிற பொருளை வச்சுக்கிட்டு இந்த ரசாயன உரங்களை தயார் பண்ணி அதை விற்கிறதுக்கு இடம் தேடணும். எங்கெல்லாம் வெயில் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் நிறையா விளைச்சல் இருக்குது, நிறையா பயிர் தொழில் நடக்குது. இந்த நாடுகள் எல்லாத்துக்கும் பச்சை புரட்சின்னு ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்தான். இதுதான் தென் அமெரிக்க நாடுகளில், ஆசிய நாடுகளில், ஆப்பிரிக்க நாடுகளில் எல்லா இடத்துலையும் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த உரக்கம்பெனி முதலாளிகளுக்கு நிறைய லாபம் வந்தது. ஆனால் நம்ம நெல் அந்த உரத்துக்கு ஏற்றதல்ல. இந்த உரத்தை அதிகமாக போடும்போது நம்ம நெல் சாஞ்சு போயிடுச்சு. அதனால் அவங்க என்ன செஞ்சு பார்த்தாங்க, ஜப்பான்லேருந்து குள்ளார நெல்லை கொண்டு வந்து பயிர் பண்ண சொன்னாங்க. இப்போ அது ரசாயன உரம் போடும்போது சாயலை. அப்போ நம்ம விஞ்ஞானிகளுக்கு யோசனை சொல்லி கொடுத்தான், ஜப்பான் நெல்லையும் இந்திய நெல்லையும் ஒட்டுங்கன்னு சொல்லி கொடுத்தான். ஜப்பான் நெல்லையும் இந்திய நெல்லையும் ஒட்டும்போது 627 ஒரு குள்ளரக நெல்லை கண்டுபிடிச்சாங்க. இந்த குள்ளரக நெல்லும் ரசாயன உரம் போட்டபோது சாயலை. ஆகையினால என்ன பண்ணால், சர்வதேச ஆராய்ச்சி நிலையம் பிலிப்பைனில் இருக்குது. அந்த IRRI, இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அவருடைய சுருக்கம் தான் ஐஆர் 8 நெல்லை முதல்ல அறிமுகப்படுத்துனாங்க. அது குள்ளரகமாக இருந்தது, அது சாயலை. ஆனால் என்ன பண்ணுச்சு, நிறையா ரசாயன உரம் போட்டதுனால அது திங்கிறதுக்கு நல்லா இல்லை. மக்கள் அதை வேண்டான்ட்டாங்க. மறுபடியும் IR5 கொடுத்தான், அப்புறம் IR20 கொடுத்தான், IR22 கொடுத்தான், IR36 கொடுத்தான், IR63 கொடுத்தான். அப்புறம் இந்தியாவிலேயே நீங்கள் எல்லாம் உற்பத்தி பண்ணிங்கயா குள்ளரகத்தை அப்படின்னு சொல்லிட்டான். இதன் மூலம் அவன் ரசாயன உரத்தை விற்கிறதுக்காக நிறைய தந்திரத்தை சொல்லி கொடுத்தான். மக்களுக்கு வைக்கோல் இல்லாமல் போனதுனால மாடுகள்லாம் கசாப்பு கடைக்கு போயிடுச்சு. அது இப்போ மாட்டு எரு இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் மக்கள் முழுசுமே இந்த ரசாயன உரத்தை நம்ப வேண்டி வந்துடுச்சு. இப்படி தான் ரசாயன உர உபயோகம் அதிகமாக போயிட்டு. இது என்ன பண்ணிடுது, விவசாயியை கடனாளி ஆக்கிடுச்சு, நிலத்தை மலடாக்கிடுச்சு. இதனால் என்னென்ன பாதிப்புகள் வந்தன? நில வளம்ங்கிறது 3 அம்சத்தை உள்ளடக்கியது. ஒன்று, நிலம் பொலபலப்பாக இருக்கணும், மண் பொலபலப்பாக இருக்கணும். இதை பௌதிகத்தன்மைன்னு சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி பௌதிகத்தன்மையை முன்னேற்றத்துக்காக நம்ம விவசாயிகளை என்ன செஞ்சாங்க, கால்நடைகளுடைய கழிவுகளை கொண்டு போய் நிலத்தில் போட்டாங்க, ஆடு மாடுகளை நிலத்தில் படுக்க வச்சாங்க, இலதலைகளை பூமியில் போட்டு அதை மிதித்தாங்க, சேத்தோட சேத்தா இறக்குனாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, குளத்து வண்டலை அள்ளியாந்து போட்டாங்க, ஆற்று வண்டலை அள்ளியாந்து போட்டாங்க, புண்ணாக்கு போட்டாங்க. இது எல்லாம் சேர்ந்து என்னாச்சு, நிலம் பௌதிகத்தன்மை நல்லாயிட்டு. ரெண்டாவது உயிர்த்தன்மை. இந்த உயிர்த்தன்மையில் என்ன இருக்கணும், நுண்ணுயிர்கள் இருக்கணும், பாக்டீரியா இருக்கணும், காளான் இருக்கணும், பூஞ்சை இருக்கணும், மண்புழு இருக்கணும், பூரா இருக்கணும், எல்லாம் இருக்கணும் பூமியில். மூணாவது, இவைகள் இருக்கிற காரணத்தினால அந்த செடிக்கு வேணுங்கிற ரசாயனம் அதுலேருந்து வரணும். அதுலேருந்து தலைச்சத்து வந்துடும், மணிச்சத்து வந்துடும், சாம்பல் சத்து வந்துடும், மெக்னீசியம் வந்துடும், செம்பு வந்துடும், இரும்பு வந்துடும், எல்லாம் வந்துடும்.
ஆனால் அமெரிக்காக்காரவங்க நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க, எதுக்கு அதெல்லாம் செய்கிறீங்க, முதல்ல நாங்கள் கொடுக்குற ரசாயனத்தை மூட்டையில் கொண்டு போய் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். ரசாயனத்தை போட்டதையும் பூமியில் இந்த உயிரெல்லாம் செத்து போயிடுச்சு. உயிர் செத்து போனதுனால பூமி வந்து கெட்டுத்தரையாக போயிடுச்சு. அப்போ என்ன செஞ்சுக்கிருந்தோமோ நம்ம 15,000 வருஷமாக கண்டுபிடிச்சிருந்த அறிவை தூக்கி ஒரு மூலையில் வச்சுட்டு என்றைக்கோ ஒருத்தன் அந்த அமெரிக்காக்காரன் கொண்டாந்து கொடுத்தானே அதை நம்ம பயன்படுத்த போனோம். அதனால் இப்போ பூமி வந்து மல்டாகி போயிடுச்சு. பூமி மல்டாகி போனால் அதை உழுவுறதுக்கு நம்ம மாட்டால் முடியலை. அப்போ டிராக்டர் கொண்டு வர வேண்டியிருக்கு. அப்போ அதுக்கு ஒரு செலவழிக்கிறோம். அந்த டிராக்டர் போகும்போது பூமி மேலும் கெட்டியாக போயிடுது. அப்போ அதுக்கு வந்து ரசாயன உரம் போடுறோம். போட்ட போது சரியாக விளையலை. அப்போ இன்னும் கொஞ்சம் ரசாயன உரம் போடுறோம். நிறைய ரசாயன உரம் போட்டதையும் பூச்சி வந்துருச்சு. அப்போ பூச்சி மருந்து அடின்னு சொல்லி ஒரு விஷத்தை கொடுத்தான். அப்போ பூச்சி மருந்து அடித்த போது முதல்ல பூச்சி செத்துது, நாளடைவில் அது சாவலை. அப்போ நிறையா கடுமையான விஷத்தை தெளிக்க சொல்கிறான். செலவு கூடுது. அதே நேரத்தில் நம்ம சாப்பிட்ற பொருள் அத்தனையும் விஷமாக போயிடுச்சு. நம்ம பால் விஷம், தாய்ப்பால் விஷம், இது மாதிரி நம்ம உணவு அத்தனையும் விஷமாகி போயிடுச்சு. ஆகையினால மக்கள் எப்போ பார்த்தாலும் நோயிலேயே இருக்கிறாங்க. மக்கள் உணவுக்கு செலவழிக்கிறத விட ஆஸ்பத்திரிக்கும் டாக்டருக்கும் மருந்துக்கும் அதிகமாக செலவழிக்கிறாங்க. இவங்க வாழ்நாள் சுருங்கிக்கிட்டே வருது. இதை விட கொடுமைகள் உலகத்தில் நடக்க முடியாது. ஏன்னாக்கா மனிதர்கள் முதல்ல சாப்பிட்ற உணவு அவங்க அம்மா மார்பிலேருந்து கிடைக்கிற பால் அதே விஷமாகி போயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பெரிய கொடுமைகள் உலகத்தில் வேறு எதுவும் இருக்க முடியாது. நம்முடைய விதைகளெல்லாம் காணாமல் போயிடுச்சு. நம்ம மாடுகளெல்லாம் காணாமல் போயிடுச்சு. நம்ம ஓடின பயிர் சாகுபடியை பூத்திட்டாங்க. ஒரு விவசாயிங்கிறவர் முன்னாடி என்ன செய்வார், அவர் கொஞ்சம் நெல் பயிர் பண்ணுவார், அவர் காய்கறி பயிர் பண்ணுவார், அவர் பருத்தி பயிர் பண்ணுவார், அவர் நிலக்கடி பயிர் பண்ணுவார், அவர் கோழி வச்சுருப்பார், ஆடு வச்சுருப்பார், மாடு வச்சுருப்பார். எல்லாத்தையும் தீர்த்து கட்டி அந்த அமெரிக்காக்காரன் செய்கிற மாதிரி இவரை வெறும் கரும்பு பயிர் பண்ணுற பண்ணையாராக மாற்றிட்டார். வெறும் வாழை பயிர் பண்ணுறவராக மாற்றிவிட்டார். வெறும் மரவள்ளி கிழங்கு பயிர் பண்ணுறவராக மாற்றிட்டார். வெறும் கோழி உற்பத்தி பண்ணுறவராக வச்சுவிட்டார். இது வெறும் ஆடு உற்பத்தி பண்ணுறவராக வச்சுட்டார். இது மாதிரி ஒரே ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுறவராக வச்சுட்டாங்க. அப்போ என்ன நடக்குது, பண்ணையில் வர்ற மற்ற பொருள்களுக்கு இன்னொரு உபயோகம் இல்லாமல் போயிட்டு